தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டு மக்களே சந்திக்க மாட்டார் அப்படின்னா 13ஆம் தேதி திருச்சியிலேருந்து மக்களை சந்திக்க போகிறாரு. அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா மக்களுடன் சந்திப்பு. பொதுவாக மக்கள்கிட்ட போய் நான் நின்றுக்கிட்டு பேசுவேன். மக்கள் என்ன பேசுகிறாங்கிறத அவர் கேட்பாரான்னு நமக்கு தெரியல. மக்களை பார்த்து பேசுவேன்னு தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். மக்களுடன் பேசுவேன். மோடி பண்ணுறாருல மன் கி பாத், அவர் பேசுவார், நீங்கள் கேட்டுக்கணும். இது வந்து ஒன் வே டிராஃபிக், மோனோலாக்னுவாங்க ஆங்கிலத்தில், ஒரு பக்கம் உரையாடல். அவர் சொல்லுவார், நீங்கள் கேட்கணும். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கவெல்லாம் அவனுக்கு ஒரு அஜெண்டாவோட தான் உங்களை சுற்றி இருக்கும். உண்மையாக எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது. ரொம்ப கம்மி. நான் எல்லா கட்சியிலையும் சொல்கிறேன், எல்லா கட்சியிலையும் எல்லா அரசாங்கத்தையும் சொல்கிறோம், சுற்றி இருக்கவன் அதில் வந்து யோகிய சிகாமணிங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பான், விரல் விட்டு எண்ணக்கூடியவனாக தான் இருப்பான். அதுதான் சிஸ்டம். இது யாராக இருந்தாலும் அதை டேக்கிள் பண்ணணும். அப்போ நீங்கள் உண்மை உங்கள் காதுக்கு எப்படி வரும்னா, நீங்கள் பேப்பர் படிக்கிறது மூலமாகவும் மீடியாவில், சோஷியல் மீடியா இன்றைக்கி வந்துடுச்சு, மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருக்க பெரிய அட்வான்டேஜ், உங்களுக்கு தெரியாத விஷயம், உங்ககிட்ட இந்த மறைக்கப்படுற விஷயம், உங்களை சுற்றி இருப்பவர்களால் அல்லது உங்களால் கண்டுபிடிக்க முடியாத விஷயம், உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க நல்லவங்களாக கூட இருப்பாங்க, அவங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். மீடியாவை பார்க்காத வரைக்கும் அவருக்கு எதிரான செய்திகள் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி போடுவாங்க மீடியாலையும். ஆமாம், நீங்கள் மீடியாவோட இதை வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ 10 நாள் டூர் போகிறாருன்னா முதல் 3 நாள் இருக்கிறது வந்து அடுத்த நாட்களில் குறைய ஆரம்பிச்சு. உங்களுக்கு எல்லா நாளும் இந்த கவரேஜ் இருக்காது. அப்போ நீங்கள் வந்து 3 நாள் போகிறீங்க, 4 நாள் போகிறீங்கன்னா 5 நாள் நிறுத்தணும். அதுக்கு பிறகு அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். நீங்கள் கண்டினியூஸாக இந்த மக்கள் ஆதரவுன்றதுன்றதுனா வந்து யாருக்குமே, எந்த தலைவருக்குமே அவ்வளோ தூரம் இருக்கணும். ஜெயிச்செல்லாம் சிஎம்ஆர்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. முதல் எலெக்ஷனில் இதெல்லாம் வந்து கதை அழகிறாங்க. நீங்கள் வந்து அலைன்ஸ் இல்லாமலாம் எப்படி வர முடியலாம் எனக்கு தெரியல. பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தலாம், பட் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கேப்சரிங் பவர் இருக்குல்ல, அது ஹைலி இம்பாசிபிள். அது திமுக மாதிரி ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து கூட்டணி இருக்குது, மீடியா இருக்குது, ஆன்டி மோடின்ற சென்டிமெண்ட் தான் அவங்களோட மிகப்பெரிய பலம். அங்கே மோடி இருக்க வரைக்கும் இங்கே ஸ்டாலினை அசைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியானதில்லை. இதுக்கு மத்தியில் நீங்கள் வரீங்க. இந்த புரிதல் இல்லாமல் வெறும் இந்த வரக்கூடிய கூட்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஆட்சியை கைப்பற்றி விடலாம்னு கருதுவார்களே, ஆனால் அது ரொம்ப ஆபத்தாக தான் போய் அவங்களுக்கு முடியும். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமதி மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. தவேக தலைவர் விஜய் அவர்களுடைய 2வது மாநில மாநாடு சமீபத்தில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டு மக்களே சந்திக்க மாட்டார் அப்படின்னு தான். ஆனால் 13ஆம் தேதி திருச்சியிலேருந்து மக்களை சந்திக்க போகிறாரு. அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா மக்களுடன் சந்திப்பு. பிரச்சார வாகனம் எல்லாம் தயாராகிடுச்சு. எப்படி சார் பார்க்குறீங்க? நேரடியாக மக்கள்கிட்ட போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. எதிர்கட்சி மீடியா கிட்ட பேச மாட்டேன், பொதுவாக மக்கள்கிட்ட போய் நான் நின்றுக்கிட்டு பேசுவேன். மக்கள் என்ன பேசுகிறாங்கிறத அவர் கேட்பாரான்னு நமக்கு தெரியல. மக்களை பார்த்து பேசுவேன்னு தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். மக்களுடன் பேசுவேன். மோடி பண்ணுறாருல மன் கி பாத், அவர் பேசுவார், நீங்கள் கேட்டுக்கணும். இது வந்து ஒன் வே டிராஃபிக், மோனோலாக்னுவாங்க ஆங்கிலத்தில், ஒரு பக்கம் உரையாடல். இது டைலாக்ன்றது விவாதம், இது வந்து மோனோலாக். அவர் சொல்லுவார், நீங்கள் கேட்கணும். சர்வாதிகாரத்தன்மை கொண்ட தலைவர்கள், ஆளுமைகள், மனிதர்கள் தான் ஒன் வே டிராஃபிக்கில் இருப்பாங்க. இது அரசியலுக்கே பொருந்தாத ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் ஆல் வாட் இஸ் பாலிட்டிக்ஸ்? கான்ஸ்டன்ட் டைலாக். அரசியல் என்பது என்ன? தொடர்ந்து உரையாடுவது. எல்லார்கிட்டையும் நீங்கள் பேசணும், எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும். உங்கள் கருத்துக்கு நேரெதிரி கொண்டவங்ககிட்டையும் உங்களுக்கு ஒரு உரையாடல் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த கதவுகள் வந்து என்றைக்குமே மூடக்கூடாது. யூ ஷுட் ஹவ் டைலாக் வித் எவ்ரி ஒன். எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு அந்த உரையாடல். அப்போ தான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியாது. சிறந்த உதாரணம் கலைஞர் கருணாநிதி. எல்லா தரப்போடையும் கலைஞர் பேசிக்கிட்டே இருப்பார். நேரெதிர் கருத்து கொண்டவங்களோடையும் கூட வந்து ஒரு உரையாடுவார். தனிநபர்கள், அந்த பத்திரிகையாளர்கள், தன் கருத்துக்கு நேரெதிர் கருத்து கொண்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, பத்திரிகையாளர்கள், தங்கள் கருத்துக்கு நேரெதிர் கருத்து கொண்ட பத்திரிகையாளர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பல்துறை நிபுணர்கள், தங்கள் கருத்துக்கு உடன்பட்டவர்கள், உடன்படாதவர்கள், எந்த கருத்தும் இல்லாதவர்கள், சமநிலையாளர்கள், நடுநிலையாளர்கள், எல்லோருடையுமே ஒரு உரையாடல் அவருக்கு கலைஞர்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது. அவர்கிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான். அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கலைஞர் கருணாநிதி தான் சரியான உதாரணம். எல்லாரோடையும் ஒரு டைலாக் இருக்கணும். விஜய் வந்து அதுக்கு நேரெதிராக இன்றைக்கி இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் யோசிச்சு பாருங்கள், இன்ட்ராக்ஷனே இல்லாத ஒருவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? யாருக்கிட்டையுமே அவர் இப்போ பேசுகிறதா இல்லையாங்க. அவங்க கட்சிக்காரன் போகிறான், அவங்ககிட்ட கூட ஆஃபீஸை கொண்டு போய் பனையூரில் வச்சுருக்கீங்க. நம்ம பல தடவை அதை பேசிட்டோம். சிட்டிக்கு வெளியில் ப்ரெஸ்ஸை பார்க்கவே இல்லை. கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இந்த ஆகஸ்ட்டு கூட 1.5 வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஒரு ப்ரெஸ் மீட் கூட இல்லை. தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக மீடியாவோட ஒரு உரையாடல் இருக்கும், அது இல்லை. அல்லது அவருக்கு தோதான
பத்திரிகையாளர்கள் அவங்களக்கிட்ட பேட்டி கொடுக்கறது, 1-to-1 பேட்டி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லாட்டி கூட 1-to-1 வந்து அவருக்கு யாரோட கம்ஃபர்ட் ஜோன்ஸ் இருக்கோ அவங்கக்கிட்டையாவது அதை பண்ணணும். அதை நம்ம பேசியிருக்கோம். நம்ம வந்து சில தலைவர்கள் அந்த மாதிரி 1-to-1 இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்குமே தனித்தனியா சேனல் வச்சிருக்காங்க. அதாங்க சார்பான ஊடகவியலாளர்கள் அவங்க கெடுக்கிறதுக்கு டார்கெட் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ ப்ரெஸ் மீட் வச்சா கண்டிப்பாக கெடுக்கிறதுக்கு தான் வருவானுங்க. 100 ரிப்போர்ட்டரில் 90 பேர் விஜய் நோண்டுறதுக்கு தான் வருவாங்க. அது அரசியல் கட்சி சார்பாக சேனல் வச்சுருக்கவங்க கெடுக்கிறதுக்குன்னு ரொம்ப உயர்ந்த நோக்கத்தோடு தான் வருவாங்க. அதை மீறி தான் நீங்கள் செயல்படணும். அதனால தான் நான் சொன்னேன், ஆரம்பத்தில் அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஓகே, பியூர் ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அச்சு ஊடகத்துலையும் இருக்காங்க, காட்சி ஊடகத்துலையும் இருக்காங்க. எந்த விதமான அஜெண்டாவும் இல்லாமல் பேசக்கூடியவங்க இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு பேசுங்க. நீங்கள் பை தட் வே நீங்கள் வந்து அது ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு ஃபுல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போங்க. ஆனால் ப்ரெஸ்ஸையே பார்க்காம ஒருத்தன் தலைவராக இருக்க முடியாதுங்க. அவர் வந்து அப்படி பார்த்தால் அவர் அரசியலில் இருப்பதற்கு தகுதி உள்ளவர் தானா என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. இதை நான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது என்ன சட்டமாக எழுதப்படாத, எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கேன்? அது எழுதப்படாத விதி. இது எழுதப்படாத விதி. இது நீங்கள் சிவில் சமூகத்தோட எப்படி உரையாடுவீங்க? த்ரூ மீடியா தான் நீங்கள் உரையாடுவீங்க இல்லையா? அந்த உரையாடலே இல்லைன்னா அப்போ நீங்கள் என்ன அரசியல் கட்சி தலைவர்? அது சர்வாதிகாரம் இல்லை. ஒரு பெரிய அட்வான்டேஜ் நீங்கள் மீடியா கிட்ட பேசுகிறதால தான் நிறையா உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும், அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கவன்லாம் பெரும்பாலானவன் அவனுக்கு ஒரு அஜெண்டாவோட தான் உங்களை சுற்றி இருக்கும். உண்மையாக எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது, ரொம்ப கம்மி. நான் எல்லா கட்சியிலையும் சொல்கிறேன், எல்லா கட்சியிலையும் எல்லா அரசாங்கத்தையும் சொல்கிறேன், சுற்றி இருக்கவன் அதில் வந்து யோகிய சிகாமணிங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பான். விரல் விட்டு எண்ணக்கூடியவனாக தான் இருப்பான். அதுதான் சிஸ்டம். அது யாராக இருந்தாலும் அதை டேக்கிள் பண்ணணும். அப்போ நீங்கள் உண்மை உங்கள் காதுக்கு எப்படி வரும்னா, நீங்கள் பேப்பர் படிக்கிறது மூலமாகவும் மீடியாவில், சோஷியல் மீடியா இன்றைக்கி வந்துடுச்சு, மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருக்க பெரிய அட்வான்டேஜ், உங்களுக்கு தெரியாத விஷயம், உங்கள்கிட்ட இந்த மறைக்கப்படுற விஷயம், உங்களை சுற்றி இருப்பவர்களால் அல்லது உங்களால் கண்டுபிடிக்க முடியாத விஷயம், உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க நல்லவங்களாக கூட இருப்பாங்க, அவங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால தான் மீடியா கிட்ட பேசுன்றது. அதில் வந்து ஒரு தடவை கூட நான் ப்ரெஸ்ஸை பார்க்கல அப்படின்னா, அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப, அந்த அணுகுமுறை இருக்குல்ல, தட் ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்கல்ல சிவா, தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அந்த அணுகுமுறை ஆபத்தானது. அது சர்வாதிகார அணுகுமுறை. ஏன்னா இவங்கெல்லாம் நாளைக்கு சிஎம் ஆனாங்கன்னா என்ன ஆகும் நாடு? இதே அணுகுமுறை தான் அங்கே இருக்கும். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவார் அவர். முதல்ல கேள்வி கேட்க முடியுமா? இல்லை எழுதி குடிச்சு கேள்வி கேட்பாங்க. எழுதி கொடுத்து கேள்வி கேட்கறது கேட்காமலே இருக்கலாம். எல்லா நேரமும் எழுதி கொடுத்து கேள்வி கேட்க முடியாது இல்லையா? அப்போ என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியலன்னா என்ன அர்த்தங்க? உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும்? நீங்கள் யாருன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்கள் வரீங்க, ஒரு மீட்டிங் பேசுகிறீங்க, 3 மாதம் ஆளே காணோம், அப்புறம் மறுபடியும் வரீங்க, இப்போ 10 நாள் போகிறீங்க. எதிர்த்தரப்புலேருந்து உங்கள்கிட்ட மக்கள் பேசுகிறத விட மீடியா பேசுகிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? பிரச்சனைகள் அவங்க தானே வந்து உங்கள் காது கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவாக போகிறீங்க, அவங்க உள்ளூர் பிரச்சனையை பேசுவாங்கன்றாங்க. உள்ளூர் பிரச்சனைனா ரோடு இல்லை, ரேஷன் கார்டு இல்லை, ஆதார் கார்டு பேர் மாற்றுறதுக்கு 10 நாள் ஆகிறான், இபி கார்டு மாற்றணும்னா துட்டு கேட்குறான். இந்த மாதிரியான சிவிக் இஷ்யூஸ் தான் வரும் பெரும்பாலும். இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தானே உங்களுக்கு. இப்போ இதை தாண்டி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளை, இப்போ ஒரு ஆணவ படுகொலை பற்றின இஷ்யூனா அதுதான், அந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் பெரிய இஷ்யூ உங்களுக்கு வந்து. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அப்புறம் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய புறையோடி போன விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு வந்து மக்களோட ஒரு இன்ட்ராக்ஷன்றதை தாண்டி மீடியாவோட இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் வரும். மீடியா என்ன அவ்வளோ முக்கியமாக? கண்டிப்பாக முக்கியம்தான். மீடியான்றது ஒரு ஈவிலாக இருந்தால் கூட நெசசரி ஈவில், அன்அவாய்டபிள் ஈவில். மீடியா இஸ் அன் அன்அவாய்டபிள் ஈவில். எஸ், மீடியா இஸ் அன் ஈவில், பட் அன் அன்அவாய்டபிள் ஈவில். செய்தியை சொல்கிறதுன்ற ஸ்டேஜை தாண்டி மீடியா ஃபுல் ஃப்ளெஜ்டு அஜெண்டாவோட இன்றைக்கி ஒர்க் பண்ணுது. ரொம்ப கேவலமாக தான் 90% மீடியா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. ஆளுங்கட்சியோட கொத்தடிமையாக, இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து ஒரு கூலி படையாக தான் 90%, 90% ஆஃப் த மீடியா இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு. மக்கள் வெறுத்துருக்காங்க நம்ம மேலே. எல்லாரும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக லிஸ்ட் அவுட் பண்ணல நான். பட் நம்மோட இதை வந்து அந்த மாதிரி நம்ம இழந்திருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் அரசியலுக்கு வரும்போது அதை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஹேண்டில் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படி ஹேண்டில் பண்ணாமல் நீங்கள் பைபாஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு பெரிய வரலாற்று பழைய செய்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது. பரந்தூர் போனப்போ தவிர்க்க முடிந்தது பத்திரிகையாளர்களை, மாநாட்டிலையும் தவிர்க்க முடிந்தது. ஆனால் மக்களாக சுற்றுப்பயணம் பண்ணும்போது தவிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்க பவுன்சர்ஸு, போலீஸு, அவரை சுற்றி சிஆர்பிஎஃப் பவுன்சர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பவுன்சர்ஸை வச்சு நீங்கள் வந்து தவிர்க்கலாம். முதல்ல பவுன்சர்ஸை தன்னை சுற்றி இருக்கிறத அவர் நிறுத்தணும். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எதுக்குங்க பவுன்சரு? அவ்வளோ பயம் இருந்தால் ஏன் அரசியலுக்கு வரீங்க? அதான் சிஆர்பிஎஃப் இருக்குல்ல,
பவுன்சருன்றது வந்து ஆதிக்கத்தின் அளவுகோலுங்க. பவுன்சர் யாருக்கு இருப்பான் நான் கேட்குறேன்? பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு, சினிமாக்காரங்களுக்கு. நீங்கள் அடிப்படையில் சினிமாக்காரராக இருந்தால் இப்போ நீங்கள் ஒரு அரசியல் தலைவர். அவ்வளோ உயிர் பயம் இருக்கிறதுன்றது அதுக்கு தான் போலீஸ் இருக்குல்ல. அப்புறம் என்ன? போலீஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பவுன்சர் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அன்றைக்கி தூக்கி விசாரணை வீசி அடிச்சாங்க பார்த்தீங்களா? அது எவ்வளோ தவறான அணுகுமுறை அது. அது இந்த கம்ப்ளைண்ட் அந்த சம்மந்தப்பட்ட பையன் கொடுத்தானா இல்லையான்றது அது வேறு விஷயம். அதில் உண்மை தூக்கி போட்டது எல்லாருமே பார்த்தனே. அது எப்படிங்க நீங்கள் தூக்கி போட முடியும்? அது எந்த மாதிரியான அதை யாராவது ஏற்றுக்க முடியுமா? அது எப்படி நீங்கள் ஏற்றுக்க முடியும்? இந்த அணுகுமுறை ஏன் வருது உங்களுக்கு? ஆகவே இது எனக்கு தெரிஞ்சு இந்த சுற்றுப்பயணத்தில் அவருடைய அணுகுமுறை வந்து மாறணும். அப்படி மாறாமல் இந்த சுற்றுப்பயணம் இந்த இது மாதிரியே இப்போ மாநாடு மாதிரியே ஒருதலையாகவே போகுது, அல்லது மக்கள்கிட்ட மட்டும் அவர் பேசுகிறாரு, மீடியா கிட்ட பேசலை அப்படின்னா அங்கே வேறு சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. அவங்க கண்டிப்பாக ஆளுங்கட்சி வந்து உசுப்பி விட்டு மாநாட்டுக்குள்ளே ப்ரொவோக் பண்ணுவான், ஏதாவது பண்ணுவான், இதெல்லாம் நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் மீடியாவை பார்க்காத வரைக்கும் அவருக்கு எதிரான செய்திகள் தானே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி போடுவாங்க மீடியாலையும். ஆமாம், நீங்கள் மீடியாவோட இதை வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ 10 நாள் டூர் போகிறாருன்னா முதல் 3 நாள் இருக்கிறது வந்து அடுத்த நாட்களில் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எல்லா நாளும் இந்த கவரேஜ் இருக்காது. அப்போ நீங்கள் வந்து 3 நாள் போகிறீங்க, 4 நாள் போகிறீங்கன்னா 5 நாள் நிறுத்தணும். அதுக்கு பிறகு அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். நீங்கள் கண்டினியூஸாக இந்த மக்கள் ஆதரவுன்றதுன்றதுலாம் வந்து யாருக்குமே எந்த தலைவருக்குமே அவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ எடப்பாடி பயணத்தில் வைச்ச விமர்சனமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அதை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டார், முதலே கொஞ்சம் நிறுத்திருக்கணும்னு. அப்புறம் தான் சொல்லி கொஞ்சம் நிறுத்தினாங்கன்றாங்க. யாராக இருந்தாலும் அதான் உங்களுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாடு பூரா 1 மாதம் போகிறீங்கன்னா திருமண பக்கம்லாம் மக்கள் வெள்ளத்தில் நீந்த முடியாது. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ண போகிறார்? முதல்ல எதுவுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டே வரலையா சிவா? நம்ம எல்லாமே ஒருதலை பட்சமாகவும் ஹேஷியங்களின் அடிப்படையிலும் தானே பேசுகிறீங்க. அவருடைய செய்தி தொடர்பாளர்கள் சொல்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு சொல்கிறாங்கன்ற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். நம்ம எல்லாருமே அதிகாரப்பூர்வமாக அவங்க அவர்கிட்டேருந்து கட்சிக்கிட்டேருந்து அறிவிப்பு வரல. ஒரு அரசியல் கட்சிக்கூடிய அடிப்படை விழுமியங்களே அங்கே மிஸ் ஆகுது. அப்போ என்னன்னு பேசுவீங்க? இது எப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம எடுத்துக்க முடியும்? இந்த கூட்டமும் கவர்ச்சியும் வந்து லாங் டேர்மில் நிற்குமான்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பேசணும். அவருடைய அணுகுமுறை, அவருடைய செயல்பாடுகள் என்பது வரும் நாட்களில் வந்து மக்கள் மத்தியில் வந்து நன்றாக வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் நன்றாக மக்கள் மத்தியில் வந்து பதிய வைக்கப்படணும். அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அவர் ஒரு வழி பாதையாக மட்டும் போதுன்னா அது சர்வாதிகாரத்தன்மை கொண்டது. இது லாங் டேர்மில் அவருக்கே ஆபத்தானது. அவருடைய இது ஒன்றும் ஜெயிச்செல்லாம் சிஎம்ஆர்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. முதல் எலெக்ஷனில் இதெல்லாம் வந்து கதை அழகிறாங்க. நீங்கள் வந்து அலைன்ஸ் இல்லாமலாம் எப்படி வர முடியலாம் எனக்கு தெரியல. பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தலாம், பட் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கேப்சரிங் பவர் இருக்குல்ல, அது ஹைலி இம்பாசிபிள். அது திமுக மாதிரி ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து கூட்டணி இருக்குது, மீடியா இருக்குது, ஆன்டி மோடின்ற சென்டிமெண்ட்டு தான் அவங்களோட மிகப்பெரிய பலம். அங்கே மோடி இருக்க வரைக்கும் இங்கே ஸ்டாலினை அசைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியானதில்லை. இதுக்கு மத்தியில் நீங்கள் வரீங்க. இந்த புரிதல் இல்லாமல் வெறும் இந்த வரக்கூடிய கூட்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஆட்சியை கைப்பற்றி விடலாம்னு கருதுவார்களே, ஆனால் அது ரொம்ப ஆபத்தாக தான் போய் அவங்களுக்கு முடியும். செங்கோட்டையன் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள்ட்ட போய் சேர போகிறாரு. டிடிவி வந்து என்டிஏலேருந்து வெளியேறினதுக்கப்புறமா விஜய் கூட போக போகிறாரு அப்படின்னு பலரும் தான் ஏசிகளில் சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் பாசிபிள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இவங்க எல்லாருக்கும் போகணுன்னு ஆசை இருக்குது, அது உண்மை. விஜய் சேர்த்து பாரான்றது தான் கேள்வி. நான் சொன்னேன் சிவா, என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், சில பேரோட நான் தலைவர்களோட பேசுனதுலேயும் சொல்கிறேன். எல்லா கட்சியிலையும் எஸ்பெஷலி பெரிய கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்டவர்கள், அடுத்த தடவை சீட்டு கிடைக்காதுன்னு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாருமே பனையூருக்கு படையெடுத்து போகணுன்னு காத்து தான் கிடக்கிறாங்க. பனையூரின் கதவுகள் அவர்களுக்கு திறக்கவில்லை. இதுதான் இவங்க எல்லாருக்குமே ஆசை இருக்குது அங்கே போகணுன்னு. அவர் ஏற்றுக்க மாட்டேன்றார். அவர் எந்த அளவுக்கு ஏற்றுப்பாருன்னு தெரியல. இப்போதைக்கு அவர்கிட்ட எந்த சமைக்கும் வந்த மாதிரி தெரியலன்றாங்க. இவங்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒரு ஆசை, அது நப்பாசையாக கூட இருக்கலாம், ஒரு கனவு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி விஜய் கிட்ட போனால் வாய்ப்பு அதிகம். திமுக, அண்ணா திமுக, ஏன் மதிமுக, விசிகா, பாமக எக்ஸப்ட் இடதுசாரிகள் போகிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. அதாவது ஓரங்கட்டப்பட்டவர்கள். பட் அவர் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன்றாருன்றாங்க. பால் அவர்கிட்ட விமர்சனம் அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லைங்கிறது தான். இவங்களையே வந்து வர விட மாட்டாரு, சேர விட மாட்டாரு. 2-3 விஷயம் சிவா, நல்ல கேள்வி இது. ஒன்று, அவருடைய இயல்பு வந்து இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இல்லை, பட் அது மாறும் வரும் காலங்களில். 2வது, இவங்க எல்லாம் பேக்கேஜோடு வரவங்க தானே. பெரும்பாலானவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குல்ல, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படாட்டியும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள். நான் தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்குறேன்னு வரும்போது இவங்களெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டேன்னா எனக்கு நஷ்டம் தானன்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சிலரை அவர் கடைசி நேரத்தில் சேர்த்து கொள்ளலாம் என்கிறார். இவங்க எல்லாரும் அங்கே போகிறாங்க. இப்போ நீங்கள் சில பேரோட பெயர்களெல்லாம் சொன்னீங்க. இவங்க எல்லாம் அங்கே போகிறாங்கன்னா இவங்க எல்லாருக்கும் இப்போயே ஆசை இருக்குது, அவர் சேர்த்துக்க மாட்டேன்றார். த பால் இஸ் இன் இஸ் கோர்ட். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரமே.
இவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. திமுக, அண்ணா திமுக 2 தலைமை மேலேயும் இவர்கள் சலிப்படைந்து போயிருக்கிறார்கள் மக்களைப் போலவே. விஜய் கிட்ட இருக்குது பால். அவர் என்ன செய்ய போறாருன்னு நமக்கு தெரியல. எல்லாமே மூடு மந்திரமா இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? விஜய் அவர்கள் குறித்து பல்வேறு தகவல்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி சார்.